ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் காய்கறிகள் அறுவடை பண்ண போகிறோம். ஒரு 5 நாளாக ஊரில் இங்கே வீட்டில் இல்லை, நாங்கள் வெளியில் போயிருந்தோம். பார்த்தா அவ்வளோ காய்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நாங்கள் பிஞ்சுக்கெல்லாம் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பணும். அப்போ இப்போ திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ காய்கள் கொத்து கொத்தாக தொங்குது. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமாக நம்ம அறுவடையை குரோபே கார்டன்லேருந்து தான் ஆரம்பிப்போம். இன்றைக்கி ஒரு மாறுதலாக இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். நம்மளோட நிலத்தில் வெளியில் இருக்கக்கூடிய கார்டன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தட்டைப்பயிர்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். இது நல்ல லாங் பீன்ஸு, சிகப்பு ரகம். எவ்வளோ லாங்காக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது ஆரம்பத்தில் நான் குரோபேக்கில் வச்சப்போ சரியாகவே வரல ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இந்த ரகம் நம்ம தோட்டத்துக்கு செட் ஆகுதுன்னு நினச்சேன். அப்புறம் இதை நிலத்தில் நடவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வளருது. பச்சை ரகத்தை விட இந்த சிகப்பு ரகம் தான் நம்ம தோட்டத்தில் ரொம்பவே சிறப்பாக வந்துட்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு சிலதை மட்டும் நம்ம விதைக்காக விட்டுடலாம். ஏன்னா இதில் வர முதல் காயை தான் நம்ம விதைக்காக விடக்கூடாது. இப்போ நிறைய அறுவடை பண்ணிட்டோம் இதில். இப்போ இருந்து நம்ம விதைக்கு விட்டால் தான் அப்புறம் செடி நல்லா இருக்கும்போதே விதையை நம்ம சேகரிக்க முடியும். இதில் இந்த 2 காயை விதைக்காக விட்டுட்டு மற்றதெல்லாம் அறுவடை பண்ணுறேன். இந்த 2ம் பார்த்தீங்கன்னா அடுத்த அறுவடையில் அறுவடை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப மெல்லிசாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதை விதைக்காக விட்டுடலாம், மீதி எல்லாம் வளரட்டும். அடுத்ததாக பாருங்கள், அந்த செடியில் இருந்ததை விட இந்த செடியில் இன்னமும் கூட நீளமாக நிறைய காய்கள் இருக்குது. இதுலேயும் ஒரு செட்டு விதைக்காக விட்டுருவோம். பாருங்கள், ஒரு சில காய்கள் எறும்பு ஓட்ட போட ஆரம்பிச்சிருக்கு. அதையெல்லாம் நம்ம பறிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கொத்தா அழகாக இருக்குது பாருங்கள். மீதியெல்லாம் அடுத்த அறுவடையில் பார்ப்போம். அடுத்ததாக ஒரு சிலது விதைக்காக விட்டுருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துலையும் செடி இருக்குது, பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எறும்புங்க தான் இதெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கு ரொம்ப. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீன்ஸே கையில் எடுத்தால் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே வரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு வெயிட்டு. இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு பிஞ்சு தான், இன்னமும் கூட தடிமனும் ஆகும். போன அறுவடையில் நீங்க பார்த்துருக்கலாம் ஒரு பீன்ஸை இவ்வளோ பெருசு இருந்திருக்குன்னு. இப்போ அடுத்ததான் நாம கத்திரிக்காய் பறிக்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் செடியும் வெயிட்டு தாங்காம படுத்துட்டு இருக்கு, அந்த காராமணி மாதிரியே. பாத்தீங்களா, கம்பளி பூச்சி. அடுத்ததா இங்கே கொஞ்சம் பச்சை காராமணி இருக்கு, ஒன்று தான் இருக்கு. அடுத்ததா அப்படியே நடந்துக்கிட்டே அறுவடை பண்ண வேண்டியதுதான். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கு. இந்த கத்திரிக்காய் நம்மக்கிட்ட விதை இல்லை, இதை விதைக்காக விட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா காய் இதுலேருந்து ஏற்கனவே அறுவடை பண்ணியிருக்கோம். காயும் இது பார்க்க நல்லா ஷேப் அழகாக இருக்கு. இதை விதைக்கு விட்டுடலாம். அடுத்ததான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு ரக தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் காய்க்கும் போது தான் எது எந்த ரகம்னு தெரியும். அடுத்ததான் இங்கே பாருங்க பச்சை பட்டாணி. அடுத்தடுத்த அறுவடைகளில் இதுவும் சேர்ந்துடும். அடுத்ததா இங்கே வேங்கேரி கத்திரி இருக்கு. இது கொஞ்சம் வளைஞ்சு வருது. இது இன்னும் கூட பெருசாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம இதை அடுத்த அறுவடையில் பார்ப்போம். அடுத்ததா இன்னும் கூட பிஞ்சு நிறைய விட்டுருக்கு பாருங்க. இங்கே கொஞ்சம் பச்சை கத்திரி இருக்கு, அதை அறுவடை பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைபிஸ்கஸ் அழகாக மலர போகுது. நல்ல பெரிய சைஸில் உள்ள சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வரும், அந்த ஹைபிஸ்கஸ் இது. பச்சை கத்திரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது. அதனால அடுத்த அறுவடையில் இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மரவெண்டை இருக்குது, இதை அறுவடை பண்ணுவோம். இந்த காய் பெருசாக நல்லா முத்தி இருக்குது, இதை விட்டுருவோம் விதைக்கு. அடுத்தது இந்த காய் பறிச்சிடலாம். அடுத்ததாக இங்கே இதெல்லாம் நாட்டு தக்காளி, இப்போ தான் பிஞ்சுகள் வர ஆரம்பிக்குது. நம்ம சாமந்தி பூக்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பூக்களை அறுவடை பண்ணியிருந்தேன். ஊருக்கு போகும்போது தான் பறிச்சுட்டு போகணும் காய்கள் பூக்கள் எல்லாத்தையும். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்த அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இது காயெல்லாம் பறிச்சுட்டு இந்த பூக்களை பறிச்சுக்கலாம். அடுத்ததாக பக்கத்துலேயே ரோஸ் எல்லாம் கூட இருக்குது. அடுத்ததாக கொஞ்சம் சிகப்பு வெண்டை இருக்குது. இது முத்தி இருக்கான்னு பார்க்கலாம். இது முத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை விதைக்கு விட்டுருவோம். ஏன்னா நல்லா காயும் பெருசாக அழகாக இருக்குது. சிகப்பு வெண்டை இருக்குது. இது கொஞ்சம் பிஞ்சு தான் நினைக்கிறேன். இல்லை, இதையும் விதைக்காக விட்டுறலாம், கொஞ்சம் முத்தி தான் இருக்குது. அடுத்ததாக கீழே ஒரு செடி இருக்குது சிகப்பு வெண்டை, அதுலேருந்து காய் பறிக்கலாம். அடுத்ததாக இங்கே ஒரு சிகப்பு வெண்டை செடி இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காயோட சைஸு
ஆனால் இது கொஞ்சம் முத்தி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்குது, பறிச்சுக்கலாம். ஏன்னா இதோட ஃபஸ்ட்டு காய் இது தான், பெஞ்சு தான். இது வந்து இன்னும் பெருசாகும், அதனால் இதை விட்டுருவோம். சிகப்பு வெண்டையில் 2 வித்தியாசமான ரகமாக தெரியுது பாருங்களேன். இப்போதான் இங்கேருந்து நம்ம டிசம்பர் எல்லாம் பறிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை மிளகாய் பறிச்சுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்து கொத்தா எந்த அளவுக்கு அழகாக காய்ச்சிருக்குன்னு. இதுலேருந்து தான் போன தடவை அறுவடை பண்ணோம், இப்போவும் அறுவடைக்கு இருக்குது. அடுத்ததான் இங்கே ஒரு செடி இருக்குது, இதுலேயும் பாருங்கள் நிறைய காய்கள் கொத்து கொத்தாக இருக்கு பாருங்க. பாருங்க மிளகாய் எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குல்ல. இந்த செடியெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இலை சுருட்டல் இருந்தாலும் எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்க. இதில் பாருங்க இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு. இதையெல்லாம் நம்ம விதைக்காக பயன்படுத்த முடியாது, ஏன்னா இதில் வந்து இலை சுருட்டல் பிரச்சனை இருக்குது. இது மிளகாய் நம்ம சமையலுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம். இதுலேருந்து விதை எடுத்தால் செடி வந்து சரியாக வராது. அதில் வர்றது எந்த ஒரு செடியிலேருந்தும் விதை எடுக்கும்போது செடியில் வந்து எந்த நோய் தாக்கமும் இருக்கக்கூடாது. நல்லா செடி வந்து செழுமையாக இருக்கும்போது அதை வந்து விதை எடுக்கணும். அடுத்தது அறுவடைக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பீர்க்கங்காய் இருக்குது, அதை வந்து நான் ஸ்டூல் போட்டு தான் பறிக்கணும், எட்டாது. அடுத்ததாக இப்போ வந்து க்ரோ பேக் கார்டனில் அறுவடை பண்ண போகிறோம். நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் சுத்தம் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சிறகு அவரையெல்லாம் நல்லா அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணலாம். சிறகு அவரையெல்லாம் நான் பறித்து முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள் நிறைய தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம தோட்டத்தில் எலியோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய க்ரோ பேக்கெல்லாம் டேமேஜ் எல்லாம் பண்ணி வைக்குது. இப்போ வந்து நான் காயை பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிறகு அவரை இவ்வளோ அறுவடை பண்ணும். நிறைய கொடி வந்து மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பில் போய் மேலே வெத்தலைவள்ளி கிழங்கோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கு. அது வந்து ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கோட கொடி, அதோட சேர்ந்தாப்புல சுற்றிட்டு அங்கேயும் நிறைய பிஞ்சுகள் இருக்குது. இப்போ அடுத்ததான் நம்ம வேங்கேரி கத்திரி பறிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த காய் நல்லா சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நீட்டாக வருது. இதை வந்து நம்ம விதைக்க விட்டுருவோம். அதனால இங்கே ஒரு காய் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்குது, இதை வந்து பறிச்சிருவோம். இது வந்து நிறைய பூச்சியெல்லாம் ஓட்ட வேற போட ஆரம்பிக்குது. எறும்புங்க வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் பிஞ்சிலேயே சாப்பிட ஆரம்பிக்குது பாருங்க. அடுத்ததாக கொஞ்சம் செடி அவரை, இதையும் கூட பிஞ்சுகளாக இருக்கும்போது எறும்புகள் வந்து சாப்பிட்டு ஓட்ட போட ஆரம்பிச்சிருது. அடுத்ததாக இங்கே ஒரு கத்திரிக்காய். அடுத்ததாக பச்சை கத்திரி இருக்குது, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் அடுத்த அறுவடையில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் குட்டி குட்டி பாவக்காய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எலி பண்ணி வச்சுருக்க வேலையை அப்படியே இங்கே பாருங்கள். நம்மளோட அடினியம் பூ அழகாக கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னமும் பூக்கள் மலர போகுது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து காய்கள்லாம் அறுவடை பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததான் நம்ம பூக்கள் பறிக்க போகிறோம். இதில் வந்து கொத்தவரை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், அங்கே வெளியில் இருக்க தோட்டத்தில் போய் பறிக்கணும். அதையும் பறிச்சுட்டு வந்துடலாம். இந்த கொத்தவரை தான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே அறுவடை ஸ்டேஜுக்கு ரெடியாக நிற்கிது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா களைச்செடி ஓவராக இதை போட்டு அமுக்கிட்டு இருந்தது. இப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே காய்க்க ஆரம்பிக்குது. கொத்தவரை கூடயே இந்த பஜ்ஜி மிளகாயும் சேர்த்துப்போம் அறுவடையில். இது ஒன்று வந்து தானாக விழுந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகி இருக்கலாம். மற்றதெல்லாம் அடுத்த அறுவடையில். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில் இந்த 2 கத்திரிக்காயை விட்டுட்டேன். அடுத்ததாக பூக்கள் அறுவடையில் ஃபஸ்ட்டு டிசம்பர் பூ. பாருங்கள் நிறைய பூ இருக்குது, பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ பூ வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் பூக்கள் எல்லாம் பறிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம ரோஸ் பறிக்க போகிறோம். ஆனால் இந்த ரோஸ் இல்லை, இது ரொம்ப மொட்டாக இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் ரோஸ் எல்லாம் பறிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசாக பூத்துருக்கு. இதை வந்து பறிக்கும்போது இந்த மாதிரி அடியில் ஒரு இலை இல்லை 2 இலையோடு சேர்த்து பறிக்கணும். இதில் மொட்டு இருக்குது, அதனால இந்த காம்பை மட்டும் கிள்ளிடுவோம். அடுத்ததாக மறுபடியும் நம்மளுடைய கிறிசாந்திமம் தான் பறிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பறிக்க அவ்வளோ அழகாக வந்துக்கிட்டே இருக்குது பூக்கள். இது மட்டும் இல்லை, அப்படியே கீழே பாருங்கள், கீழே எத்தனை செடிகள் இதுலேருந்து கிளச்சி வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது அறுவடை முடிஞ்ச உடனே இதெல்லாம் சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வளரணுன்னா நம்ம பூக்கிற பூக்களை அடிக்கடி பூத்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா பறிச்சுக்கிட்டே இருக்கணும், நல்லா மலர்ந்ததுக்கப்புறம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு சிலது காய விட்டேன், இதுலலாம் இன்னும் விதைகள் சரியாக வரல.
அடுத்து இன்னொரு பூக்களில் பார்ப்போம் ஏதாவது விதை வருதான்னு. இப்போ இது எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சாமந்தி பூக்களை பறிச்சிட்டோம். அப்படியே பாருங்கள் பக்கத்தில் இந்த ஹைபிஸ்கஸ் எவ்வளோ அழகாக மலருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் முழுசாக மலரல, ஆனாலும் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குல்ல. அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் பூ தோட்டத்தில் நிற்கிற மாதிரி அவ்வளோ காஸ்மோஸ் பூக்கள் எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள். நீங்கள் காலையில் வந்து இங்கே பார்க்கும்போது அவ்வளோ குருவிகள், விதவிதமான குருவிங்க வந்து அழகாக விளையாடிட்டு இருக்கோம். நிறைய இந்த செடிகள் இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள் எல்லாம் அவங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பட்டாம்பூச்சிகளும் வரும், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பூச்செடிகள் இருக்கணும், அப்போ தான் இதெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், பூக்களையும் பறிச்சாச்சு. என்னைக்கான அறுவடை காய்கள் பூக்கள்னு ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.